ஒரு பிளேயரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எலிமினேட் பண்ற ஒரு கேம். அது அவங்க எமோஷன்ஸ்ல பிளே பண்ற ஒரு கேம். இவங்க என்னையும் பலியாட ஆக்க இது பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து இங்க ஒரே பிளேயர் தான், மாயா பூர்ணிமா ஒண்ணுதான். இன்னைக்கு நம்ம 3ஆவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம ப்ரோமோ எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சண்டை ஃபைட்டு அது இதுன்னு எல்லாமே வச்சு குத்தி தள்ளிட்டு இருக்காங்க. சொல்லணும்னா செம்மையா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இன்னைக்கு எபிசோடு. அண்ட் என்னன்னா பிக் பாஸ் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது, அதனாலேயே நம்ம தலைவன் குத்தி தள்ளிட்டு இருக்காப்புல. நான் ஃபைட்டிங் மூமெண்ட் கொண்டு வந்து எல்லாத்தையும் எலிமினேட் பண்றது எப்படிங்கிற ஐடியா எல்லாமே கொண்டு வந்துட்டு நம்ம தலைவன் குத்தி தள்ளிட்டு இருக்காப்புல. அதுல வந்துட்டு மஸ்ட்டு நம்ம அர்ச்சனா அண்டு மாயாவை வந்துட்டு அர்ச்சனா வச்சு செய்கிறாங்க. ஏன்னா யாருமே அவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, அவங்கள பற்றி எதுவுமே இது சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, கேமராக்கு முன்னாடி தான் அவங்க இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கேமராக்கு தான் எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் நான் இப்படி தான், நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்க. அதனாலேயே எனக்கு அவங்க மேலே நான் ஒரு இது வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் வைக்கிறாப்புல. வந்து நம்ம தினேஷ் ப்ரோவும் விசித்ரா மேமும் அது வந்துட்டு என்னன்னா எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்டு என் பர்சனலில் பேசுகிறாங்க, அதனால தான் நான் அவங்க பர்சனலில் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா சொல்கிறாங்க. எங்கெங்க அவங்க பர்சனலில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களே அசிங்கமாக இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இனிமேல் சண்டை போடக்கூடாதுங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட் குறைஞ்சிருச்சு, அது அவங்களுக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா நம்ம வீக்கெண்ட்ல எல்லாருமே அந்த கிளாப் தட்லேயே அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரியும். அதனால அவங்க வீக்கெண்டில் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இனிமேல் இருந்து இது மாதிரி சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோட்ட ஒரு கோரிக்கை வச்சு ஒரு இது சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துட்டு சொல்கிறாப்புல, தரமாக சொல்கிறாப்புல நம்ம விஷ்ணு ப்ரோ. அது என்னன்னா நம்ம பூர்ணிமா அண்ட் மாயா ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே கான்செப்ட்ல அடிக்கிறாப்புல. சொல்லப்போனா மாட்டி மரணடியா இருக்கு. சொல்லப்போனா என்னன்னா அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் எமோஷனல் கேம்ல விளாட்றாங்க, அவங்க மட்டும்தான் ஃபுல் எமோஷனல் கேம்ல விளாட்றாங்க. அண்ட் டிஸ்டர்ப் பண்ணி அந்த டிஸ்டர்ப்ல வந்துட்டு அவங்க பூந்து அந்த பூர்ற இடத்துட்ட அவங்க மனசை இதை சொல்லி அப்புறம் ஆப்போசிட் உள்ளவங்கள்ட்ட அவங்க நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்லி அப்படியே அவங்க பக்கத்து இழுத்து அதுக்கப்புறம் அவங்க எலிமினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதை சொல்லி அப்படியே அவங்க பக்கத்து கவர்ந்து இழுத்து அதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ள இதாகிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாரு. ஆனால் அது சொல்றது உண்மைதான். அண்டு மாயா இருந்துட்டு கேட்குறாங்க, இது யாருக்கு சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாயா கேட்குறாங்க. நாங்கள் உங்க 2 பேத்துக்குன்னு தான் சொல்றோம், உங்க 2 பேருமே ஒன்று தானே, பூர்ணிமா மாயா ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி 2 மைண்ட் செட்டுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் தான் பிளான் போடுவீங்க, நீங்கள் 2 பேரும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, நீங்கள் 2 பேரும் தான் பிளானரு எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே நீங்கள் தான். அதனால நான் உங்க 2 பேத்துக்குமே நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணுபுரம் தட்டி தூக்கி தள்ளுறாப்புல. சொல்ல போனால் காலில இருந்து பார்த்தோம்னா அவரு தான் வெறித்தனமா பேசிட்டு இருக்காப்புல. சொல்ல போனா போன ப்ரோமோலையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம மாயாவை பூர்ணிமாவை அட்டி நவுத்தி தள்ளிட்டு போல பேச்சுல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கான ப்ரோமோ வந்துட்டு. அதுலயும் நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாப்புல, என்னையும் இதுல இழுக்க பார்த்தாங்க, நான் சேஃப் ஆகிட்டேன், நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாப்புல. ஏன்னா நான் சேஃபு அண்டு நான் திரும்பிட்டேன், கரெக்டா நான் அவங்க பண்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்லி செம்மையா மூஞ்சி உடைக்கிறான். இன்னும் நம்ம தலைவன் என்ன சொல்ல போறான்னு தெரில, சொன்னா அருமையா இருக்கும் இந்த எபிசோடு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே.